3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். பாஜக கட்சிக்குள் வெடித்திருக்கிறது மிகப்பெரிய பூகம்பம். மணிப்பூரில் ஒரு மிகப்பெரிய கலவரம் நடக்கும்போது, விவசாயிகள் பெரும் போராட்டத்தை நடத்தும் போது, நீட்டில் ஏராளமான மாணவிகள் கொல்லப்பட்ட போது, இப்படி எவ்வளோ பெரிய மக்கள் பிரச்சனைகளை எல்லாம் இந்தியா சந்திக்கும் போது அசையாமல் கள்ள மௌனத்தோடு இருந்த பாஜகவினர் நேற்றைக்கு அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வெடித்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய நபர் பாஜகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பை பற்றி நீ இனிமேலா ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, இதுக்கு மேலே நீ பேசின நாங்கள்லாம் என்ன பண்ணுவோன்னு தெரியாது அப்படின்னு அவர் கடுமையான கோபத்தில் பேசியிருக்கிறார். ஏன் அவ்வளவு கடுமையான கோபத்தில் பேசியிருக்காங்க? ஏன் மோடியும் அமித்ஷாவும் ஜேபி நட்டாவும் ஆர்எஸ்எஸும் பதறி போயிட்டாங்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒரு தினத்திற்கு முன்னாடி கத்தரில் தோஹா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வச்சு ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை வெளியிடுறார். என்ன அறிவிப்பு அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் தெரியும், உலகத்தினுடைய மிக முக்கியமான தொழில் நிறுவனங்களில் ஒன்று ஆப்பிள். இந்த ஆப்பிள் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் தொழிற்சாலைகள் ஆரம்பிக்க போவதாக ஒரு தகவல் வருகிறது. அதையொட்டி ட்ரம்ப் ஆப்பிள் நிறுவன அதிகாரிகிட்ட சொல்கிறாரு, நீ இந்தியாவுக்கு போன நடக்கிறதே வேற, அங்கே மட்டும் தொழிற்சாலைகள் ஆரம்பித்தா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு எச்சரிக்கையோடு சொல்கிறாரு. கூடுதலாக அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, மோடி இப்போ ஆட்சி செய்யும்போது மோடி தான் உலகத்திலேயே தன்னுடைய சொந்த நாட்டு மக்களுக்கு அதிகமாக வரி விதித்து வரி வசூல் செய்யக்கூடிய ஆளாக இருக்கிறார். அங்கே போய் நீ பொருளை உற்பத்தி பண்ணால் ஏன் வாங்குவான்? இதெல்லாம் உனக்கு புரியாதா? அதனால் நீ இந்தியாவுக்குள்ளே போய் ஏதாவது பண்ண நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக பேசிட்டார். உடனடியாக பாஜகவில் இருக்கக்கூடிய பல பேர் கொந்தளிச்சிட்டாங்க. என்னப்பா ட்ரம்ப் இப்படி பேசுகிறாரு, இன்னும் பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒருத்தங்க போகிறாங்க. அது யார் அப்படின்னா, கங்கனா ரணாவத். உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா? அதாவது இன்றைக்கி படம் இல்லை, பண்ணுற படம்லாம் என்ன நிலைமை ஆகுது அப்படிங்கிறது. கடந்த 10 வருடமாக நேரம் சரியில்லை அந்த அம்மாவுக்கு. சரி, பாராளுமன்ற உறுப்பினராக பொறுப்பு கொடுத்து பார்த்தாங்க. பொறுப்பு கொடுத்ததுமே ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு காவல்துறை அதிகாரி பெண் அதிகாரியினுடைய கைகளில் இருந்து ஒரு பலார்னு அடி கன்னத்தில். அந்த தடம் இன்னும் மாறலை, அந்த தடத்தோட தான் சுற்றிட்டு இருக்காங்க கங்கனா ரணாவத். இந்த நேரத்தில் குதிச்சு போய் தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு பதிவு போடுறாங்க. என்ன பதிவு அப்படின்னா, அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் இந்த நடவடிக்கைக்கு என்ன காரணமாக இருக்கும்? ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி மட்டுமே, ஆனால் உலகின் மிகவும் அதிகம் விரும்பப்படும் நபராக பிரதமர் மோடி இருக்கிறார். ட்ரம்ப் 2வது முறையாகத்தான் ஜனாதிபதி, ஆனால் மோடி 3வது முறையாக பிரதமராகி இருக்கிறார். ட்ரம்ப் ஆல்ஃபா மெயில் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் நம் பிரதமர் எல்லா ஆல்ஃபா மெயிலுக்கும் மேலான அப்பா. இது ட்ரம்பின் பொறாமையா அல்லது ராஜதந்திர பாதுகாப்பின்மையா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு பதிவை தூக்கி போட்டுட்டாங்க. பதிவை போட்டதும் தான் பார்க்கணுமே, மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ்காரன் எல்லாரும் பதட்டமாயிட்டானுங்க. உடனே ஜேபி நட்டாவை வச்சு கங்கனா ரணாவத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஏய், என்னம்மா பண்ணி வச்சிருக்கிற நீ? யாரை எதிர்த்து பேசியிருக்கிற? ட்ரம்பை எதிர்த்தா நீ பேசியிருக்கிற? அமெரிக்க ஜனாதிபதி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இது கங்கனா ரணாவத்துக்கு மட்டும் இல்லை, பாஜகவில் இருந்த இந்த மாதிரி மனநிலையில் இருந்த எல்லாவனுக்குமே சொல்லியிருக்காங்க. டேய், யாருமே ட்ரம்பை பற்றி ஒரு வார்த்தை பேசுகிறாதீங்கடா, நாங்கள் ரொம்ப கோபத்தில் இருக்கிறோம், அவரை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இப்போ என்ன செய்தி என்ன வந்திருக்கு அப்படின்னா, பாஜக கட்சிக்குள்ள ஒரு அவசர நிலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அளவிற்கு இந்த ஒரு எக்ஸ் தளத்தில் கங்கனா ரணாவத் போட்டது ஒரு பெரிய ஒரு பதட்டத்தை பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு உருவாக்கியிருக்கு. உடனடியாக கங்கனா ரணாவத் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஐயோ என்னப்பா இது கொஞ்சம் ஓவராக போச்சோ அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக போய் தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் போய் அந்த பதிவை நீக்கம் செய்கிறது மட்டும் இல்லை, வழக்கமாக ஆர்எஸ்எஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, மன்னிப்பு கேட்பாங்க இல்லையா, அதை செஞ்சுருக்காங்க. அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது நான் உடனடியாக, அதாவது ஜேபி நட்டாவினுடைய அறிவுறுத்தலின்படியாக நான் உடனடியாக அந்த பதவியை நீக்கிவிட்டேன், நன்றி அப்படின்னு அந்த தளத்தில் போட்டிருக்காரு. சரி, கங்கனா ரணாவத் சொன்னாங்க. இப்போ காலங்காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பாகிஸ்தான் இந்தியாவுடைய பதட்டம் ஏற்பட்டதற்கு பிறகு அந்த போர் நிறுத்தத்தை நான் தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு ஒரு ஹீரோவாக ட்ரம்ப் மாறினது உலகம் முழு தெரியும். மோடி ஒன்றுமே இல்லை, மோடி சீரோ அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்களெல்லாம் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ட்ரம்பை பற்றி ஏதாவது ஒன்று பேசினா மோடி அமித்ஷாவும் சந்தோஷம் தானே படுவார். ஆனால் ஏன் அவங்க அதிர்ச்சி ஆகிட்டாங்க, ஏன் ட்ரம்புக்கு எதிராக பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, ட்ரம்பை ஏதாவது பேசுனீங்கன்னா
அதானியை தூக்கி உள்ளே போட்டுருவேன். மோடியினுடைய நண்பர் அதானியை தூக்கி அமெரிக்க சிறையில் போட்டால் பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய அஸ்திவாரமே போயிடும். அதானியால் தான் அந்த கட்சி ஓடிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும், 2 பேரும் விற்கிறாங்க. விற்கிறவங்க பேர் மோடி அமித்ஷா, வாங்குறவங்க பேர் அதானி அம்பானி இல்லையா? அதானியால் தான் பாஜக கட்சியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதானியை தூக்கி சிறைக்குள்ளே போட்டால் பாஜக அஸ்திவாரமே போயிடும். அதுக்கப்புறம் பாஜக எப்படி கட்சி நடத்த முடியும்? கஷ்டம், ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னொன்று, அதானியை தூக்கி உள்ளே போட்டால் எல்லா ரகசியங்களும் வெளியே வந்துடும். என்னப்பா நீ பண்ணுற, இதெல்லாம் நியாயமா, உடனடியாக தூக்குன்னு பதறதுக்கான காரணம் இதுதான் மிக முக்கியமான காரணம். ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாகிஸ்தான் இந்தியா, நம்முடைய நாடு இந்தியாவிற்கும் இடையான அந்த போர் நிறுத்தம் வந்ததுலேருந்து ஒவ்வொரு நாளுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர் பாட்டுக்கு ஏதோ பேசியிருக்காரு. ட்ரம்பை மோடியை இந்த அளவிற்கு தாக்குறாரு. நான் என்ன சொல்கிறேன், நம்ம மோடி ஏதாவது ஒரு வார்த்தை பேசுவார்னு எதிர்பார்க்குறோம். இந்திய மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். ஏய் பேசாமறா, நீ யார்ரா நீ இங்கே மூக்க நுழைச்ச, நடக்கிறத வேறு, கொஞ்சம்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் இப்படின்னு தான் பேசுவார்னு பார்த்தா மோடி பேசவே மாட்டேங்கிறாரு. சரி, அமித்ஷா ஏதாவது பேசுவார்னு பார்த்தா அமித்ஷாவும் எதுவும் பேச மாட்டார். சரி, மோகன் பாகவத் ஏதாவது பேசுவார்னு பார்த்தா அவரும் எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. நம்முடைய நாட்டினுடைய பிரதமரை இப்படியெல்லாம் ட்ரம்ப் இந்த மாதிரி பேசும்போது நமக்கு எனக்கு கோபம் வருதுங்க. இந்திய குடிமகன்களுக்கெல்லாம் கோபம் வருது. என்ன ஆனாலும் அவர் இந்திய நாட்டினுடைய பிரதமர் இல்லையா? நமக்கு அரசியல் ரீதியாக அவருடைய கொள்கையின் மீது நமக்கு கடுமையான விமர்சனம் இருந்தாலும் அவர் இந்தியாவுடைய பிரதமர். அவரை போட்டு இந்த அளவுக்கு நோகடிச்சிட்டு இருக்கிறான் ட்ரம்ப். ஒரு வார்த்தை ஆர்எஸ்எஸ்காரன் கேட்க மாட்டானா? கேட்க மாட்டேங்கிறான். கூடுதலாக என்ன பண்ணுறான் அப்படின்னா, எப்பா அவன் என்ன வேணாலும் பேசட்டோப்பா, நீங்கள் பேசாமல் இருங்கப்பா. இப்போ சமூக வலைத்தளத்தில் ட்ரம்பை பற்றி பேசின எல்லா பதிவுகளுமே நீக்கம் செஞ்சுருக்காங்க. இதுதான் பாஜக, இதுதான் ஆர்எஸ்எஸ். நமக்கு சுதந்திர போராட்ட காலத்திலேருந்தே ஆர்எஸ்எஸ்காரங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே. அதை தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்கலாம் தெரியும்.